செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த அந்த கடைசி தேர்தல் வரை ரெட்டலைக்கு தான் நான் வாக்களித்திருக்கிறேன், வேறு யாருக்கும் வாக்களித்ததில்லை, எம்ஜிஆரின் தீவிர பக்தன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. பல தொண்டர்கள் உங்களை மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சியில். நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன். நம்ம நடிகர் டெல்லி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பசின்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் பார்த்துட்ருக்கார். அந்த படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர்கிட்ட கேட்டாரா, அந்த ரிக்ஷாக்காரனா ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, யார் அவன் அப்படின்னு. சார் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு சார், ஒரு பிராமணனா என்ன அவ்வளோ டிட்டோவாக இருக்கார், நான் அவரை பார்க்கணுமே, அவனை ஆஃபீஸுக்கு வர சொல்லுண்ணா, கீழே தான் சார் இருக்காரு. நாங்கள் அப்புறம் வந்தார், எம்ஜிஆர் பார்த்தாரு, பாராட்டினார், ஒன்று ஆஃபீஸ்க்கு வர வச்சார். ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா, சரி இந்த சினிமாவில் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கேன், என்ன உனக்கு சம்பாதிச்சிருக்கேன், என்ன உனக்கு புகழ் கிடச்சிருக்குண்ணே. நான் இப்போ தான் சார் வந்திருக்கிறேன் என்ன. சரி நீ கலைமாமணி பட்டம் வாங்கிட்டியாண்ணா. இல்லை சார் அதெல்லாம் இன்னும் வாங்கலை சார். சரி ஓகே, உனக்கு நான் கலைமாமணி பட்டம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் டெல்லி யூனிவர்ஸ் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது. அன்றைக்கி பீக்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் சார் அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரம், பல ஹீரோனிகள் எல்லாத்துக்கும் அவார்டு இருக்குது. அப்போது அந்த அவார்டுகளை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் முன்னால் போகும்போது கவர்மெண்ட் போட்டாவும் ப்ரைவேட் போட்டாக்களும் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. படப்படன்னு அடிச்சுட்டே இருக்காங்களாம், அவ்வளோ அடிச்சுட்டே இருக்காங்களாம். அந்த டெல்லி கணேஷ்னு அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே ஃபோட்டோ எடுக்கலைன்னா டெல்லி கணேஷ் யாருன்னு தெரியல. அப்போது அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாராம். அது எம்ஜிஆர் நினைவு கொண்டு டெல்லி கணேஷ் அப்படி கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அப்படி தட்டின உடனே மொத்தம் ஃபோட்டோகிராஃபர் பல எடுத்தாங்களாம். எப்படி உனக்கு மரியாதை கரெக்டாக இருந்தான்னு கேட்டாராம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எம்ஜிஆர் காரில் ஏறும்போது அப்படி டெல்லி கணேஷ் கூப்பிட்டு காதலை வந்து இன்னமும் சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் எதுவுமே சொல்ல. ஸோ மற்றவங்களுக்கு வந்து டெல்லி கணேஷை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரை சொல்லி போயிட்டார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, டெல்லி கணேஷ்கிட்ட மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் நடந்து கொள்ளலை, மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டார், பொதுமக்கள் எல்லாத்திட்டையும் நடந்தார். அவர் நடிகராக இருக்கும்போது நிறையா ரசிகர்கள் இருந்தாங்க, அரசியல் தலைவராக இருக்கும்போது நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க, இப்போ தெய்வமாயிட்டார், என்ன மாதிரி பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிமுக இப்படி தனித்தனியாக போய் அணியாக போய் இலையும் பறி கொடுத்து, அதாவது மற்றவங்களை வர்றதுக்கு வழி விட்டுருவாங்க, ஒரு வேதனையாக இருக்குது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை அவர்கள் யாரும் அதை விரும்பி செய்யலை இல்லையா, அது அவங்களுடைய தவறு என்ன இருக்குது? இல்லை சார், அப்படி இருந்தால் அதிமுக ஏன் இப்படி ஆட்சிகளுக்கு ஒரு கேள்வி மன வருத்தம் இருக்குல்ல, அதில் இவருடைய தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யாருடைய தவறு இருக்குன்றீங்க? அதிமுக அணிகளை சார்ந்தவருடைய தவறு அதில் என்ன இருக்குது? நிறையா இருக்கே சார். என்ன சார் ரொம்ப இருக்கா, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா சார், கோவத்தரும் ஒரு மேட்ரு உலகமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் வந்து வேற ஆள் மாற்றுறாங்க, ஏற்கனவே இருந்தவங்க மாற்றப்படுறாங்க, நல்லா போயிட்டு வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் போய் அவர் வந்து சமாதியில் வந்து போய் இது உட்கார்றாரு. அதுக்கப்புறம் கூவத்தூர் மேட்டர் வருது. அதுக்கப்புறம் ஆளை மாற்றுறாங்க, அப்புறம் ஆட்சி மாற்றி என்னென்னமோ நடந்து போச்சுல்ல. அதுக்கப்புறம் அவங்கள வந்து 4 ஆண்டுகள் சிறைன்றாங்க, உள்ளே போகிறாங்க. பல பிரச்சனைகள் வந்து யார் சந்திக்கிறாங்க? அதிமுகங்கிற சம்மந்தப்பட்ட சந்திக்கிறாங்க. அப்போ தொண்டனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்போ என்ன நினைக்கிறான், என்னைக்காவது ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல சார். இப்போ ஒரே டிவியில் யார் பேசுறது? மயில்சாமி மட்டும்தானா? மயில்சாமி மட்டும் தான் எம்ஜிஆர் பக்தனா? இவர் எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? அவர் எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? இந்த பெங்களூரில் உட்காந்து எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? ஏன் இந்த நிலைமை உருவாக்குனீங்க? அதுக்கு என்ன காரணம்? நான் இப்போ இந்த ஆட்சியில் என்ன தவறு நடக்குதுன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரு அதிமுக அரசு ஆட்சி ஆளும்போது கோடநாட்டில் எத்தனை மர்டர் நடந்தது? 1 2 எத்தனை விபத்துகள் நடந்தது? அது யார் ஆட்சி நடந்தது? நான் கேட்குறேன், ஜனங்க கேட்குறான் சார், தொண்டன் கேட்குறான். என்னோட அதிமுகவுக்கு எம்ஜிஆர் பக்தன் உருவாக்கின கட்சிக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கேட்குறாங்க சார். ஏன் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை? நீங்கள் தனித்தனியாக இருந்து பேசுறதை விட்டுட்டு கமலஹாசன் விமர்சனம் பண்ணால் யார் கேட்குறது? நான் கேட்குறேன், ஓபிசியில் யாராவது வந்து கமலஹாசன் ஆன் பண்ணாங்களா? டிடி தினகரன் குரூப் யாராவது ஆன் பண்ணாங்களா? ஏன் எடப்பாடிகள் மட்டும் குரூப் மட்டும் ஆன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, தப்பு பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நோட்டை பணத்தை முடக்கியிருக்காங்கல்ல, ஒரு அமைச்சரோட பணம் 100 கோடி ரூபா முடக்கியிருக்காங்களா சார்? அப்போ தப்பு இல்லையா சார்? தப்பாக இல்லையா? என்னுடைய சொந்த பணத்தை பேங்க்லேருந்து என்னால் எடுக்க முடியல, அப்போ தப்பு இல்லையா? அது இல்லை, அது அரசியல் விமர்சகர்கள் அல்லது மற்ற பார்வையில் பார்க்கக்கூடியவர்கள், அது விமர்சிக்கக்கூடியவர்கள். இது பாஜக ஒரு விதத்தில் அவர்கள் மத்திய அரசு இது மாதிரியான நெருக்கடியை குடிக்கிறதுங்கிற வாதம் வைக்கப்படும். ஒன்று தெரிஞ்சுக்க, இன்னைக்கு இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு அடுத்தது நம்ம கட்சி தான். 55 எம்பிகள் இருக்கிறாங்க. இந்த 55 எம்பிகள் இருக்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டுட்டு இருக்கோம். அப்போ இருக்கும்போது ஜனாதிபதிக்கு வந்து ஏன் சார் ஆளாளுக்கு போட்டி போட்டு நான் ஆதரவுன்றீங்க? உங்கள்கிட்ட கேட்டாங்களா? டிடி தினகர் ஆதரவுன்றாரு, ஓபிஎஸ் ஆதரவுன்றாரு, எடப்பாடி ஆதரவுன்றாரு. இந்த நேரத்தில் சார் நிப்பாட்டணும். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் இந்த ஜிஎஸ்டி வரை வந்திருக்குமா சார்? நீ வந்திருக்குமா சார்? ஏன் அவங்க நம்ம இழுத்தாங்க? ஒன்றா எங்கள் அம்மா ஆட்சி தான் நடக்குது, எங்கள் அம்மா ஆட்சி நடக்குது போய் சொல்கிறாங்கல்ல, அது மனவேதனை இல்லை? அதுதான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஆமாம் பயப்படுறாங்க, தவறு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, எங்கள் ஆட்சி மட்டும் கலைச்சிருன்னு கேட்குறீங்க, நல்லா தெரியுது.
எனவே அது மக்கள் கொந்தளிக்கிறான். சார், தொண்டை ரொம்ப வருத்தப்படுறான் சார். தொண்டங்கிற முறையில் நான் பேசுகிறேன்.